ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட ஒரு ப்ளவுஸோடைய ஃபுல் யூடியூப் வீடியோக்கான லாங் வீடியோ இது. இதில் ஒரு பிகினர்ஸ் இன்ச் பை இன்ச் எப்படி ஒரு நீளம் அகலங்களை மார்க்கிங் பண்ண போகிறீங்கிற ஸ்டெப்ஸுக்கான ப்ராக்டிக்கல் செக்ஷன் தான். உங்களுக்கு முதல்ல ஒரு துணியை டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டெட் எண்டில் தான் வந்து துணியுடைய பேக் சைடோட லென்த்தை மார்க்கிங் பண்ணணும். ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் 32 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சராசரியாக 16 இன்ச் வந்து நீளத்தை மார்க்கிங் பண்ணுங்கள். ஏன்னா துணி வந்து 2x2 இருக்குது, நார்மல் ப்ளவுஸாக இருக்குங்கும்போது கொஞ்சம் சிங்க் ஆகும் தண்ணியில் போடும்போது. அதனால் எப்பவுமே ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் எக்ஸஸில் துணியை எடுத்துக்குங்க. அதனால் மொத்தமாக 16 இன்ச்சுங்கிறதோ இல்லை குறைஞ்சபட்சம் 15ஆவது இந்த கஸ்டமருக்கு நீங்கள் லென்த்து வைக்கணும். நான் வந்து இந்த கஸ்டமருக்கு 15.5 இன்ச்சு துணி தையல் மடிப்போடு சேர்த்து கொடுத்துருக்கேன். 15 இன்ச்சு வச்சுருக்கோம். இதில் இருந்து தான் நீங்கள் அளவுகளை மார்க்கிங் பண்ணணும். இதில் முதல் பகுதி கழுத்துடைய நீளத்தை மார்க் பண்ணுறேன். கழுத்துக்கு கஸ்டமருக்கு 8 இன்ச்சு வந்து லென்த்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம். நான் எங்கே நீளம் தொடங்கணுனோ அந்த இடத்துல இருந்து 8 இன்ச்சு கழுத்துக்கான இறக்கத்துக்காக இந்த 8 இன்ச்சு இங்கே மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம். 8 இன்ச்சு கழுத்தோட நீளத்துக்கு. இந்த 8 இன்ச்சில் 2.5 இன்ச்சு கழுத்துடைய அகலத்துக்காக மார்க்கிங் பண்ணணும். கழுத்தோட அகலம் 2.5. இந்த வந்து 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலத்துக்காக நான் எங்கே லென்த்து முடிச்சனோ அந்த இடத்துல கழுத்தோட அகலத்தை மார்க்கிங் பண்ணுவோம். இதை வந்து ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த வடிவமான நெக்கு போடுறதா இருந்தாலும் இந்த எல் வடிவத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த நெக்கை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். என்ன டிசைன் போட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த எல் ஷேப்புக்குள்ளே நெக்கை மார்க்கிங் பண்ணிக்கிங்க. இப்போ இப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா இது பா நெக். ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி லைட்டாக டர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு இன்ச் வரைக்கும் இங்கே ஒரு லைட்டாக ஒரு மார்க்கிங் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச், நாலா பக்கம் 1 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்த லைட்டாக இப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ரவுண்ட் நெக் கிளியராக இருக்கும். இதே கொஞ்சம் குறுகலாவோ இல்லை எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள், இந்த 1.25 இன்ச், இந்த 1.25 இன்ச்சையும் இங்கேருந்து அதே மாதிரி ஒரு 1.25 இன்ச்சு வச்சு இதை ஸ்ட்ரைட்டாக இப்படி மாற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த நெக்காக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் எந்த நெக்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கிறத ஃபைனல் பண்ணி பா நெக்காக இருந்தால் இப்படியே போட்டுருங்க. இல்லை ரவுண்டாக இருந்தால் இந்த 2 வளைவுகளை மட்டும் இந்த இடத்துல இங்கேருந்து 1 இன்ச் இங்கேருந்து 1 இன்ச்சு போட்டு அளவுகளை மாற்றி கொண்டு போய்க்கலாம். இதே மாதிரி வி ஷேப் அண்ட் ஸ்டார் நெக் அப்படி எந்தெந்த நெக்கு போகிறீங்களோ அந்த ஸ்கொயருங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நெக்கை மாற்றிட்டு அந்த நெக்கோடைய டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நெக்கோட டிசைனை வடிவமைச்சுக்க முடியும். இது நெக் பகுதி முடிஞ்ச உடனே இந்த பாயிண்டில் இருந்து ஷோல்டர் பாயிண்ட்டுக்கான அளவை நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணணும். ஷோல்டருக்கு 3.5 இன்ச்சு வந்து நீங்கள் தையலுக்காக மார்க்கிங் பண்ணுறீங்க. இந்த பகுதி 2.5 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே 3.5 இன்ச்சு, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 2 பார்ட்டுக்குமான அளவு நான் 3.5 இன்ச்சு. இந்த செப்பரேட் பார்ட்டுக்கு தையல் சீம் அலவன்ஸோடு சேர்த்தி தான் நான் இங்கே மார்க்கிங் பண்ணுறேன். இதில் இருந்து 6 இன்ச்சு ஆம்கோளுடைய லென்த்துக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதே ஒரு சிலருக்கு பாடி ஃபிட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி இந்த இடத்த ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இங்கேருந்து இந்த 6 இன்ச்சுங்கிறது கஸ்டமருக்கு கரெக்டாக ஃபிட் சைஸ் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா டைட் ஃபிட் வேணும்னா இப்போ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் முதுகுடைய அகலத்தை மார்க்கிங் பண்ணணும். கஸ்டமருக்கு 32 இன்ச்சு பாடியோட சைஸஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால பாடி சைஸ் 32 இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோன்னா 8 இன்ச்சு வரும். 8 கூட ப்ளஸ் தையலுடைய அளவு 2 இன்ச்சு. அப்போ நீங்கள் வைக்க வேண்டிய அளவு 10 இன்ச்சு. இப்போ இந்த 10 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணணும்னா
இந்த இடத்த மையமாக வச்சு இந்த டர்னிங்லேருந்து தொடங்கி இங்கே வந்து 10 இன்ச்சை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. டேப்பில் 10 இன்ச்சு எங்கே வருதோ இந்த இடத்த மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த 2 பார்ட்டை மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கார்னரில் ஆம்கோலுடைய ஜாயிண்ட்டையும் ஆம்கோல்லிருந்து தொடங்குறீங்கள்ல அந்த கார்னரையும் முதுகோடைய ஜாயிண்ட்டையும் பண்ணிவிட்டு இங்கே இருந்து 1.5 இன்ச்சுங்கிறது சரிவா பாடியோடைய ஷேப்புக்காக 1.25 இன்ச்சு வச்சிங்கன்னா அது 1.5 கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் 1.25 வைங்க போதும். 1.25 இன்ச்சு இந்த இடத்துக்கான மார்க்கிங் பாயிண்ட். இதை எப்படி இன்னும் ஈஸியாக மார்க்கிங் பண்ணலாம்? எனக்கு வளைவு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வரலின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இங்கேருந்து 1.25 வச்சுருக்கீங்க. 1 + இதில் வந்து 1 இன்ச், இது 1/4 இன்ச், அப்போ 1.25 இன்ச். இதுக்கப்புறம் இந்த பகுதியிலிருந்து 1.5 இன்ச் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச் வச்சுருக்கோம். அதே மாதிரி பிகினர்ஸ் டேப் வாங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு அலுமினியம் மாதிரி இருக்கும். அதை பிகினிங்கில் எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். இது வந்து 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச், 1.25, 1.5 இந்த அடிப்படையில் எடுக்கணுங்கிறது தான் கரெக்டான அளவுகளாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பின்னை தொடக்கத்திலே வெளியில் எடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து 1.5 இன்ச்சு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து வளைவாக கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த 2 இடத்துக்கு இந்த வளைவு நீட்டாக கர்வ் கரெக்டாக கொண்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஒரு ரவுண்டு போடுங்க, செகண்ட் ஆஃப் கரெக்டாக அந்த வளைவை பிகினர்ஸ் இப்படி தான் கொண்டுட்டு வர முடியும். எடுத்தோடனே கரெக்டாக வரலைனாலும் நீங்கள் இப்படி வளைச்சி நல்லா பார்டர் பட்டையாக எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் திக்னிங் லைன் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாடியோடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் அளவோடு சேர்த்து 10 இன்ச்சு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கார்னர்லேருந்து டெட் எண்டு முடிக்க வேண்டிய இந்த இடம் வரைக்கும் எங்கே நம்ம லென்த்து முடிக்கிறோமோ அங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு கீழே மடிக்கிப்புக்காக நம்ம வச்சுருக்கிற 1.5 இன்ச்சில் மறுபடியும் ஒரு மார்க்கிங் கொடுக்குறீங்க. இது வந்து ஃபோல்டிங்கில் பின்பகுதி மடிப்பு தையலுக்காக போயிடும். அதே மாதிரி பாடியோடைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்த இடங்களில் 10 இன்ச் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு தையலோட அளவு வேணும். கொஞ்சம் துணி சுருக்கங்கள் வர்றதுனால கொஞ்சம் சுருக்கத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு 8க்கு பதிலாக ஒரு 8.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். 8.5 இன்ச்சு வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு தையல் அளவாக எடுத்துக்குங்க. தொடக்கத்தில் 3 தையல் கம்பல்சரி போடணும். இது ஒரு தையல், 1/2 இன்ச்சில் ஒரு தையல், மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு தையல், இப்படி இந்த 3 தையல்கள் இங்கே வரணும். கீழே வந்து எப்படின்னா தைச்சதுக்கப்புறம் இடையில இதெல்லாம் மடித்து தைச்சு முடிச்சுட்டு தான் இடுப்பு பகுதிக்கான டாட்ஸ் மார்க்கிங் கொடுப்போம். நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு என்னென்ன அளவுகள் தேவைப்படுதுங்கிறதுக்கானது தான். இதில் நான் கழுத்துடைய நீளம் மொத்த நீளம் 15.5 இன்ச் கொடுத்துருக்கேன். 15.5 இன்ச்சு கஸ்டமருடைய லென்த் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அகலம் தையலோட சேர்த்து 10 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கழுத்துடைய நெக் பகுதி கழுத்து பகுதிக்கான அகலம் வந்து கழுத்துக்கு 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கழுத்துடைய நீளம் 8 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஷோல்ட்ரு தையலோட சேர்த்து 3.5 இன்ச்சு, ஆம்கோலுடைய நீளம் தையலோட சேர்த்து 6 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அளவுகளை வச்சு தான் நீங்கள் வந்து கட்டிங்ஸுன்னு கொடுக்க ஆரம்பிக்கணும். கட்டிங் கொடுக்கும் பொழுது கட்டிங் இப்படி கொண்டுட்டு வந்து இந்த கர்வ் லைனோட இதை இப்படி கொண்டுட்டு போயிருங்க. போய் இந்த ஷேப் கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன வடிவத்துக்கு கொடுக்க முடிவில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பெண்டு கொண்டு வந்து இப்படியே வளைச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்திடணும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக் சைடுக்கான கிளியர் கட்டிங் மெத்தட்ஸு. இது அடுத்தடுத்த கிளாஸஸ் வரும்பொழுது இந்த கிளாஸோடைய டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிளியர்னஸ் இல்லைன்னா கூட மறுபடியும் டவுட்ஸ் கேளுங்க. இது 32 சைஸஸோடைய பேக் சைடுக்கான மெஷர்மெண்ட் கட்டிங்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எதிர்பார்க்குறேன். நிறையா பேர் ஒரு ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ.
இதோடைய ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் ஒவ்வொரு கிளாஸஸுமே இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸாக கொடுக்குறேன். பிகினர்ஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா நியர்பை இருந்து எப்படி கற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த கிளாஸை நான் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணினதுக்காக ரொம்ப தேங்க்யூ.